வாழ்க வளமுடன். இப்போ இந்த பாலா திரிபுர சுந்தரி பீடத்தில் தீபாராதனை முடிஞ்சு இவங்களுக்கு அந்த சிங்கிங் பவுல் மூலியமா ஒரு விதமான வைப்ரேஷன் கொடுக்கப்படுது. ஓம்னு சொல்லக்கூடிய அந்த வைப்ரேஷன் இந்த சிங்கிங் பவுல் மூலியமா வெளிப்படும். இதை நம்ம கொடுக்கும்போது அந்த பிரதிஷ்டைப்பட்ட உருவத்துக்கும் அந்த குழந்தை தெய்வமான பாலா திரிபுர சுந்தரிக்கும் பக்கத்தில் இருக்கிற எந்திர சக்கரங்கள் அத்தனைக்கும் இந்த வைப்ரேஷன் பாஸ் ஆகும். அப்படி பாஸ் ஆகக்கூடிய அந்த எந்திர சக்கரம் உயிர் பெறும்னு சொல்லலாம். அதே போல் இந்த பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐம்பொன்னாலான இந்த சிலையினுடைய உருவில் பாலா திரிபுர சுந்தரியை எழுந்தருள செய்து தினந்தோறும் காலை மாலை இருவேளையும் அதுக்கு பூஜை நடைபெற்றுருக்கு. இந்த இருவேளையும் இந்த சிங்கிங் பவுல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒலி, அந்த ஓம்ங்கிற அந்த ரீங்காரத்தை அதுக்கு கொடுக்கப்படுது. இது எதற்காக கொடுக்கப்படுது அப்படின்னா, அந்த இடம், அந்த எந்திர சக்கரம் அந்த இடத்தை சுற்றிலும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே வழிபாடு செய்கிறவங்க, தியானம் பண்ணுறவங்க ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிஷம் இந்த இடத்துக்கு உட்கார்ந்து எந்திரிச்சோம் அப்படின்னாக்கா மன ரீதியான இருக்கக்கூடிய பாதிப்பு உள்ளவங்களுக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். அந்த மனதை சமன்படுத்தக்கூடிய தன்மை இந்த வைப்ரேஷனுக்கு உண்டு. வாழ்க வளமுடன். பாலா சரணம்.